எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை விளக்கு எரிகிறது. வழக்கம் போல் அவரோட முத்திரை பதித்த ஒரு கதையாக இது வந்த போதில் எல்லாராலையும் ரொம்ப விரும்பி படிக்கப்பட்ட கதை. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் விளக்கு எரிகிறது. காசிநாதன் பிள்ளை ஸ்டோர்ஸ் என்பது ஒரு கடை அல்ல, மத்திய வர்க்கம் என்று பொது பெயர் படைத்து அதனுள்ளாகவே உயர்தரம், நடுத்தரம், கடைத்தரம் என்று சிறப்பான உட்பிரிவுகளுடன் சமுதாயத்தின் பரமபத விளையாட்டின் ஏணி வழியே ஏறியும் பாம்பின் தலைப்பிடித்து இறங்கியும் வாழ்க்கை வண்டியில் ஒரு வகை பேலன்ஸையோ அல்லது பேலன்ஸையே ஒரு வகை வாழ்க்கையாகியோ கொண்டு விட்ட நம்மில் பெரும்பான்மையோரில் ஒரு பகுதி மனிதர்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த அந்த வீடுகளின் தொகுதிக்கு பெயர்தான் காசிநாதன் பிள்ளை ஸ்டோர்ஸ். முன்புறம் இரும்பு கம்பிகளாலான கேட்டுகளோடு 4 புறமும் 6 அடி உயரத்திற்கு எழுப்பிய சுவர்களில் சூழப்பட்டிருக்கும் அந்த பிரதேசத்தில் 20-30 ரூபாய்களில் முடகத்தகுந்த பொந்துகளும் 60-80 ரூபாய்க்கேற்ற ஒண்டி கொடுத்தன போர்ஷன்களும் 200 ரூபாய்க்கு தகுந்த குடியிருப்புகளும் உண்டு. உள்ளே நுழைந்ததும் வலதுபுறம் திரும்பியவுடன் ஒரு புறம் குதிரை லாயம் போல நீளமாய் மங்களூர் ஓடு வைந்து சதா நேரமும் குழந்தைகளின் அழுகுரலும் குழாயடி சண்டையுமாக ஜனசந்தடி மிகுந்த பிரதேசம்தான் 20-30 ரூபாய் தரம். 15 குடுத்தனங்களும் சேர்ந்து காலை 10 மணி வரை அழுது ஓய்ந்த மத்தியானம் 3 மணிக்கு மேல் உரும ஆரம்பித்து 4 மணி வரை கொப்பளித்து துப்புவது போல சிதறி 6 மணிக்கு அடைத்து போகும் 2 குழாய்களும் 2 பொது குளிரையும் இருந்தால் அவர்களுடைய ஒற்றுமை எப்படி நிலவும்? இடதுபுறத்தில் ஒரு சுமாரான வீடுகளின் 10 குடித்தனங்கள் வாழும் ஒரே வரிசை, ஒரு அறை, ஒரு ஹால், சமையல் பகுதி என்று வகுக்கப்பட்ட பகுதியே 60-80. இவர்களுக்கு தனி குழாய்களும் பாத்ரூம் வசதிகளும் உண்டு. இவர்கள் பிறரோடு தங்களை கலக்க விரும்பாவிடினும் சதா காலமும் அண்டை அயலாரை பற்றிய நினைவுகளும் அவர்களை பற்றி அறிய விரும்பும் துடிப்பும் மிகுந்தவர்கள். இடமோ வலமோ திரும்பாமல் கேட்டை தாண்டியவுடன் நடுவில் செப்பனிடப்பட்டு 2 பக்கமும் பூச்செடிகள் வளர்ந்துள்ள பாதையில் நேராக சென்றால் 2 மாடர்ன் டைப் பங்களாக்கள் எதிராக அமைந்துள்ளது தெரியும். அவற்றில் ஒன்றுதான் வாடகைக்கு கிடைக்கும். அதற்கு வாடகை 200 ரூபாய். மற்றொன்றில் இவற்றிற்கெல்லாம் சொந்தக்காரரான காசிநாதர் வாசம் செய்கிறார். காசிநாதன் பிள்ளை யுத்த காலத்தில் குண்டு வீச்சுக்கு அஞ்சி கையில் கொஞ்சம் பணத்தோடு தனது 5 வயது மகளுடன் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது சென்னையில் இருந்த மக்கள் எல்லாம் அதே குண்டு வீச்சுக்கு பயந்து வீடுகளையும் மனைகளையும் சொற்ப விலைக்கு விற்றுவிட்டு கிராமங்களை நோக்கி போய் கொண்டிருந்தனர். காசிநாதன் பிள்ளைக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பர்மாவில் இருக்க அஞ்சி அவருக்கு சென்னையில் இருக்கலாம் என்று தைரியம் பிறக்கவே இந்த இடத்தை வாங்கி இங்கேயே குடியேறினார். இந்த 20 வருட காலத்தில் அந்த இடம் காசிநாதன் பிள்ளை ஸ்டோர்ஸாக வளர்ச்சி அடைந்தது. அவரது ஒரே மகள் திருமணமாகி லண்டனுக்கு கணவனுடன் போய்விட்டால் அவளுக்கு இந்தியாவையே பிடிக்கவில்லையாம். வேறு பந்தமோ பொறுப்புகளோ இல்லாத பிள்ளை சமயக்காரன், வேலைக்காரன் முதலியோருடன் தனது பங்களாவில் இருக்கிறார். அதற்காக அவர் வாடகை வாங்காமல் இருக்க முடியுமா? சம்பாதிப்பவர்கள், வருவாயை அதிகரிக்க கொள்ள முடிந்தவர்கள் நாம் எதற்காக இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை போட்டு கொள்ள முடியுமா என்ன? எதிலும் ஒரு பிரின்சிபலோடு வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கும் பிள்ளை குடித்தனக்காரர்களிடம் ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொள்வார். 7ஆம் தேதிக்குள் வாடகை வந்துவிட வேண்டும் என்பது ஒரு பொதுவான கட்டுப்பாடு. அதற்கு மேல் ஒவ்வொரு பிரிவிற்கேற்ப
எத்தனையோ கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளில் இறுக்கத்தை அதிகம் அனுபவிப்பவர்கள் 20 ரூபாய் 30 ரூபாய் குடிகூலிக்காரர்கள் தான். 10 மணிக்கு மேல் அவர்களுக்கு மின்சாரம் கிடையாது. அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, செத்து கொண்டிருந்தாலும் சரி, கரெக்டாக 10 மணிக்கு மெயினை தொடர்பறுத்து விட வேலையாட்கள் யாரும் இல்லாவிட்டாலும் தானே போய் நிறுத்திவிட்டு வந்து விடுவார் பிள்ளை. மற்ற வீடுகளுக்கு தனி மீட்டர்கள் உண்டு என்பதால் இதனால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி மற்றவர்களுக்கு கவலை இல்லை. ஆகவே இந்த முறை நிரந்தரமானது மற்றும் மாற்ற முடியாதது. அன்று இரவு 10 மணிக்கு காசிநாதன் பிள்ளை மாடியில் தன் அறையில் நின்று ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கையில் 20-30 ரூபாய் பகுதிகளில் திடீரென்ற விளக்கணைந்து இருள் சூழ்ந்தது. உடனே சில வீடுகளில் ராந்தர் விளக்கின் மங்கிய வெளிச்சமும் தெரிந்தது. அங்கிருந்து பார்த்தால் காசிநாதன் பிள்ளை ஸ்டோர்ஸ் முழுவதையும் பார்த்து விடலாம். தினசரி 10 மணிக்கு இந்த காட்சியை பார்த்த பின் தான் பிள்ளை படுக்கப் போவார். அதோடு வியர்ப்பிற்குரிய இன்னொரு நிகழ்ச்சியும் கடந்த 1 வருஷ காலமாகவே ஒரு லேசான புன்னகையுடன் கவனித்து வருகிறார் பிள்ளை. தனது பங்களாவுக்கு எதிரே உள்ள அந்த நவீன பங்களாவின் மாடி அறையிலும் 20-30 ரூபாய் பகுதிக்காரர்களுக்காக தலைவிதியாகிவிட்ட ஒரு ராந்தல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டின் மற்ற அறைகளில் ஒளிமிகுந்த நியான் விளக்குகளும் மெர்க்குரி டியூப்களும் எரிய, மாடியறையில் மட்டும் ஒரு மங்கிய ராந்தல் விளக்கை வைத்துக்கொண்டு கோரைப்பாயும் அதன் மீது ஒரு ட்ரங்கு பொட்டியும் வைத்து இரவு வெகு நேரம் வரை எழுதி கொண்டிருக்கும் மருதநாயகத்தின் தலையெழுத்தை எண்ணும்போது அவர் முகத்தில் லேசாக புன்னகை கூட தெரியும். எனினும் அதற்கான காரணத்தை மருதநாயகத்தை கண்டு கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. பிள்ளைக்கே அது புரிந்தது. அந்த 200 ரூபாய் வீட்டில் குடியிருக்கும் மருதநாயகம் ஓர் எழுத்தாளர். 10 வருடங்களுக்கு முன் அவரும் அவரது மனைவியும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையுமாக அந்த 20-30 ரூபாய் பகுதிகளில் தான் வந்து குடிபுகுந்தார். 1 வருஷத்திற்கு முன்பு கூட அவர்கள் மிகுந்த சிரம ஜீவிதம் நடத்தி கொண்டு வயது வந்த பெண்ணுடன் அங்கேதான் வாழ்ந்தனர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் பத்திரிகையில் கதைகளும் தொடர்கதைகளும் எழுதி ஓரளவுக்கு புகழும் பிராபல்யமும் அடைந்திருந்த அவருக்கு ஏதோ சில பரிசுகள் கிடைக்க போய் சினிமாக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மொய்க்கலானார்கள். அவரது கதைகளின் சிலவற்றை படமாக்கினார்கள். அந்த படங்கள் என்னவாயின என்ற விவரமெல்லாம் முழுக்க எதுவும் காசிநாதன் பிள்ளை அவர்களுக்கு தெரியாது. ஏனெனில் அவரை பொறுத்தவரை கதை படிக்கும் வழக்கமோ சினிமாவுக்கு போகும் பைத்தியமோ கிடையாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சென்ற ஆண்டு எதிர் வீட்டில் குடியிருந்த ஒரு இன்ஜினியர் மாற்றலானி போனவுடன் அந்த வீட்டுக்கு தான் குடிவருவதாக விண்ணப்பம் போட்ட மருதநாயகம் தன் வாயால் இவருடன் கூறியவை மேற்கூறிய விஷயங்கள் மட்டுமே. சரிதான், மனுஷனுக்கு நல்ல காலம் வந்திருக்கு, அதிர்ஷ்ட தேவதை கண் திறந்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார் பிள்ளை. எத்தனையோ இன்னல்களுக்கிடையே கூட யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசாமல் தான் வாடகைக்காக வேலைக்காரனை அனுப்பின உடனே முதல் தேதி காலையிலேயே வாடகையை கொடுத்து கொண்டிருந்த மருதநாயகத்தின் மீது அவருக்கு நன்மதிப்பில் மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த 200 ரூபாய் வீட்டில் குடியேற அனுமதி அளித்தார் பிள்ளை. இப்பொழுதும் அதே போல ஒழுங்காக தவறாமல் மருதநாயகம் வாடகை தந்து வருகிறார். ஒரே ஒரு வித்தியாசம், முன்பெல்லாம் ரொக்கமாக தருவார், இப்பொழுது செக்காக தருகிறார், அவ்வளவுதான். மருதநாயகத்தின் மனைவியும் மகளும் இப்பொழுது பட்டும் ஜரிகையுமாக அணிந்து கழுத்திலும் காதிலும் பளபளக்க காட்சியளிக்கிறார்கள். ஆனால் அவரோ பழைய மருதநாயகமாய் கதர் வேட்டியும் ஜிப்பாவும் தான் அணிந்திருக்கிறார். முன்பெல்லாம்
அதுவும் கிழிந்து நீர்க்கால் ஏறி இருக்கும். இப்பொழுது மடிப்பு கலையாத சலவையாகி கீழ்ச்சில் இல்லாமல் இருக்கிறது. இவ்வளவு மாற்றங்களுக்கு இடையிலும் பல காலமாக இந்த 20-30 ரூபாய் பகுதியில் வாழ்ந்தபோது இரவு 10 மணிக்கு மேல் ராந்தர் விளக்கை வைத்துக்கொண்டு எழுதிய பழக்கமோ என்னமோ, இப்பொழுதும் கீழே அவரது பெண் சினிமா பாட்டுக்காக ரேடியோவை அலற வைத்துக் கொண்டிருந்த போதும் அதை பற்றி லட்சியமே செய்யாமல், அதை ஒரு இடையூறாக கருதாமல், மாடியில் தனது அறையில் மேஜை நாற்காலியில் எதுவும் இல்லாமல் முன்பு போல ஒரு கோரை பாயை விரித்து ட்ரங்கு பெட்டியின் மீது ராந்தரை கொளுத்தி வைத்துக் கொண்டுதான் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கதை எழுதுறவங்க ஆசாமிகளே கொஞ்சம் கிறுக்கு பேர் வழிக்கு தான் என்று யாரோ சொல்ல கேட்ட அந்த வார்த்தைகள் நியாயமானவைதான் என்று தோன்றவே புன்னகை செய்து கொண்டார் பிள்ளை. அப்படி ஒரு புன்னகையுடன் அவர் திரும்பி பார்த்தபோது தூரத்தில் முன்பு மருதநாயகம் குடியிருந்த 30 ரூபாய் வீடான முதல் வீடு அவர் கண்ணில் பட்டது. இப்பொழுது அந்த ஒரு வருட காலமாக அதில் வேறு யாரையும் குடி வைக்காமல் பழைய சாமான்களை நிரப்பி பூட்டி வைத்திருக்கிறார். போன மாதம் கூட சிலர் வந்து அதை கேட்டபோது அது வாடகைக்கு இல்லை என்று கூறிவிட்டார். இப்பொழுது ஏனோ அவருக்கு திடீரென்று மருதநாயகத்தை போன்ற நல்ல மனிதர்கள் வசதியான நிலையில் குடியிருக்க இடமில்லாமல் தவிக்கிறார்கள் என்ற நினைப்பு வந்தது. அவரிடமே சொல்லி அவருக்கு தெரிந்த யாருக்காவது அதை வாடகைக்கு விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டார் பிள்ளை. அந்த அளவில் தான் அவரால் மருதநாயகத்தின் மீது தனக்குள்ள அபிமானத்தை தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று அவருக்கு தோன்றியது. இருவருமே ரொம்ப ஒதுங்கி கிடக்கும் சுபாவம் கொண்டவர்கள். எப்பொழுதாவது நேருக்கு நேர் சந்திக்கும் போது நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்வதை தவிர இந்த 10 வருட பழக்கத்தில் வேறு எதுவும் பேசிக்கொண்டதில்லை. காசிநாதன் பிள்ளையை பொறுத்தவரை அவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம்தான். அவருடைய எழுத்துக்களை படித்திராவிட்டாலும் அவரது புகழ் வெளிச்சம் அவர் இங்கேதான் குடியிருக்கிறார் என்பதால் தன் மீது விழுந்திருப்பதை பலமுறை உணர்ந்திருக்கிறார். அதோடு அவரோடு பேச வேண்டும் என்று தோன்றியும் அவர் விலகி விடுவதால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நிகழவில்லை. எனினும் மனதிற்குள் அவரை பற்றி உயர்வான எண்ணங்களையே வளர்த்து கொண்ட காசிநாதன் பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு அவரிடம் அந்த வீடு விஷயமாக ஏதேனும் பேசுவதன் மூலம் தன் மனத்தில் அவர்பால் உள்ள மதிப்பை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டார். படுப்பதற்காக தனது அறையை நோக்கி திரும்பிய பிள்ளை மீண்டும் ஒரு முறை எதிர்விட்டு மாடி அறையை பார்த்தார். ராந்தலின் மங்கிய வெளிச்சத்தில் தனது நரைத்து போன கிராப்பு சிகையை ஒரு கையால் கோதிக்கொண்டே ட்ரங்கு பெட்டியின் மீது கவிழ்ந்து பரபரவென்று எழுதி கொண்டிருந்த மருதநாயகத்தை பார்த்து லேசாக சிரித்து கொண்டார். முதல் தேதி காலையில் தனது அறையில் அமர்ந்து வாடகை ரசீதுகளை எழுதி கொண்டிருந்தார் பிள்ளை. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை வாடகை தருபவர்கள் பல பகுதியினர் உண்டு. இவர்களில் மருதநாயகம் முதல் தேதி தருகிற வகை. மருதநாயகத்தின் பெயருக்கு ரசீது எழுதி கொண்டிருந்த போது பிள்ளையின் வேலைக்காரன் அறை வாசலில் வந்து நின்றான். பிள்ளை தலை நிமிர்ந்து பார்த்து அவனை எதிர்பார்த்தது போல அவன் கையில் செக் உள்ளதான கவர் இல்லாமல் இருப்பதை கண்டு, ஏண்டா இங்கே வந்து நிற்கிற, இன்னும் தேதி 1 நினைப்பில்ல, போய் எதிர் வீட்டில் செக்கு தருவார், வாங்கிட்டு வா, போ என்றார். போனேனுங்க, அவர் ஐயாவை பார்க்கணுமா, 10 மணிக்கா. 10 மணிக்கு தானே, நான் போய்க்கிறேன். இப்போ நீ போய் செக்கை வாங்கிக்கிட்டு வா, பேங்க்குக்கு போகணும். இதை சொல்கிறதுக்கா ஓடியாண்ட? இல்லைங்க, வாடகையை ஐயா கிட்டே தரேன்னாருங்க. பிள்ளை சில வினாடிகள் யோசித்தார். சரி, அதுக்கு என்ன, அப்புறம் வரட்டுமே என்று நினைத்து கொண்டு பாதி எழுதிய ரசீதை எழுதி முடித்து கிழித்து ரசீது புத்தகத்துக்குள் வைத்துவிட்டு எழுந்து குளிக்க போனார். காலையில் குளித்து உடை அலங்காரமெல்லாம் செய்து கொண்ட பின்தான் வீட்டை விட்டு வெளியே காம்பவுண்டு வாளுக்குள் கூட அவர் தலை காட்டுவார். 60 வயதை கடந்துவிட்ட பிள்ளைக்கு
அவருடைய உடல் அலங்காரத்தை பார்த்து அங்குள்ளவர்கள் மனதிற்குள் சிரித்துக் கொள்வார்கள். 10 மணிக்கு பிள்ளையவர்கள் சூட்டும் கோட்டுமாய் கையில் வாக்கிங் ஸ்டிக்குடன் மருதநாயகத்தின் வீட்டில் படியேறி வரவேற்பறையில் நுழையும் போது தனக்கு முன்னே இன்னும் சில மனிதர்கள் அங்கே வந்து நாற்காலியில் அமர்ந்திருப்பதை கண்டார். வீட்டுக்காரரை கண்டதும் தான் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து வந்த மருதநாயகம் அவரை வரவேற்று தனது நாற்காலியில் உட்காரும்படியாக கூறினார். பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க என்று பிள்ளையவாள் சொல்லியும் விடாமல் உள்ளே சென்று ஒரு ஸ்டூலுடன் வந்து அவர் அருகே போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்தார் மருதநாயகம். நாற்காலியில் அமர்ந்திருந்த பிள்ளை கைத்தடி தொடைகளில் மேல் உருட்டியவாறே, இங்கே என்ன விசேஷம் நடந்து கொண்டிருக்கிறது, தன்னை ஏன் இவர் அழைத்தார், இவர்களெல்லாம் யார் என்று சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். அநேகமாக எல்லாமே தெரிந்த முகங்கள் தான். இடதுபுறம் உள்ள அந்த இரட்டை சோஃபாவில் உட்கார்ந்திருப்பவர்களில் ஒருவர் மளிகை கடை முதலியார், பக்கத்தில் ஜவுளி கடை சேட்டு, இந்த பக்கம் சோஃபாவில் அட நம்ம ஸ்டோரில் குடியிருக்கிற பத்தர் வடிவேல் ஆசாரி, அந்த டெல்லின் ஷெட் ஆசாமி யாரோ, மூலையில் பால் கோழியை வச்சுக்கிட்டு கதோரமாக நிற்கிறானே அவன் தான் சபாபதி. வாட் இஸ் கோயிங் ஆன் என்று முனகிக் கொண்டே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்காமலேயே மருதநாயகத்தை பார்த்தார் பிள்ளை. மருதநாயகத்தின் தெளிவான முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. ஒரு நிமிஷம், இதை வந்துட்டேன் என்று சொல்லி உள்ளே போய்விட்டு சற்று நேரத்திற்கெல்லாம் கையில் ஒரு நோட்டு புத்தகத்துடன் வெளியே வந்து முன்போலவே ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்ட மருதநாயகம் பலமாக ஒரு முறை கனைத்து கொண்டார். பிறகு கையில் உள்ள நோட்டை ஒரு பார்வை பார்த்து, சேட்ஜி, உங்கள் கணக்கு தான் ஏகமாக இருக்குது, 1700 ரூபாய் என்றார். அதுக்கு என்னங்க எங்கே போயிடுது, நான் கேட்டேனா என்றார் சேட்டு. நீங்கள் கேட்குற வரைக்கும் நான் தாங்கணுமா என்று முனகி கொண்டார் மருதநாயகம். உங்கள் கணக்கு 400 ரூபாய் 37 காசு சரிதானே என்று மளிகை கடைக்காரரை பார்த்து கேட்டார். அவர் மௌனமாக தலையாட்டினார். சபாபதி, உனக்கு 70 என்று பால்கார கணக்கு கேட்டதும் நீங்கள் சொன்னால் சரிதான் சாமி என்று முழங்கையை சொரிந்தான். வாடகை என்று முனகிக் கொண்டே நோட்டை திருப்பி வைத்து கொண்டு கையில் இருந்த பென்சிலால் ஏதோ கணக்கு போட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 237 ரூபாய் என்று சொல்லி மொத்தமாக கூட்டி ஆக மொத்தம் 2307 ரூபாய் 37 காசு என்று உரத்த கூறியவாறே தலை நிமிர்ந்த மருதநாயகம் ஒரு முறை உள்பக்கம் திரும்பி, என்ன ஆச்சு என்றார். இதை வந்துட்டேன்பா என்ற அவரது மகளின் குரல் பதிலாக ஒலித்தது. மருதநாயகம் காசிநாதன் பிள்ளையை பார்த்து, சார், உங்களுக்கும் சபாபதிக்கும் தெரியும், நான் இந்த ஸ்டோர்லேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி குடி ஏறினப்போ எப்படி இருந்தவன்னு என்று ஆரம்பித்தார். காசிநாதன் பிள்ளையும் சபாபதியும் ஒரு முறை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர் தொடர்ந்து சொன்னார், பேனா பிடிச்சவனுக்கு பெருமை அவன்கிட்ட சேரும் காசு பணத்தில் இல்லை. ஆனால் நானும் எப்படியோ கொஞ்சம் பணி பண்ணினேன் என்று சில வினாடிகள் ஏதோ யோஜனையுடன் தனது உள்ளங்கையை பார்த்தவாறு இருந்தார். உள்ளில் விளைந்த ஒரு லேசான சிரிப்புடன், நானா பண்ணினேன், பணம் தான் என்னை என்னென்னவோ பண்ணிடுத்து என்று தலை நிமிர்ந்தார். ஆமாம், ஏதோ சினிமாக்காரங்க 2 பேர் வந்து பல ஆயிரத்தை காட்டின உடனே இதுவே சாஸ்வதம்னு நானும் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 6 மாதம் பத்திரிகையில் எழுதுறதையே நிறுத்திவிட்டேன். இதில் என்னத்தை கண்டு படமாக்க வாங்கினாங்களோ, படமாக்கினதுக்கு அப்புறம் என்ன இல்லாமல் போயிடுதோ, அதுக்கு யார் பொறுப்போ, இதெல்லாம் யார் போய் யார் கேட்க முடியும்? ஏன் கேட்கணும்? பணம் போட்டவனுக்கு பணம் போயிடுத்து. மறுபடியும் பத்திரிக்கைக்கு எழுத போனால் முன்ன மாதிரி எழுதவே வரலையே. இப்படி கூறும்போது அவருக்கு தொண்டை அடைத்து கண்கள் கலங்கின. ஏதாவது கதை சுருக்கம் எழுதி கொடுத்து 1000 2000 அட்வான்ஸ் வாங்கலாம்னு தான் புத்தி போகிறதே தவிர
ஒரு சிறுகதை எழுதி 50 100 சம்பாதிச்சு ஆத்ம நிறைவிய மனசு மறந்துடுச்சு. இப்படியே 6 மாதம் கழிஞ்சாச்சு. கையில் இருக்கிற பணமெல்லாம் வந்தது மாதிரியே வடிஞ்செடுத்து இப்போ 2 மாதமாக அரைகுறை கடன். இது இப்படியே வளர்த்துக்கிட்டா நான் அடியோடு முழுகிடுவேன். இந்த படகுல ஓட்ட கண்டெடுத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாரத்தை வச்சுக்கிட்டு போனால் ரொம்ப ஆபத்து. பாரத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கட்டையை பிடிச்சி கரையேறணும். யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று அவர் பதட்டமோ கலக்கமோ இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக பேசி கொண்டிருக்கும்போது அவரது மகள் கையில் ஒரு தட்டுடன் ஹாலுக்கு வந்தாள். ஒரு வினாடி அங்கிருந்த அனைவரும் திகைப்புற்றனர். கல்யாணத்திற்கு காத்திருக்கும் அந்த இளம்பெண் காதில் கழுத்தில் ஒரு நகையும் இல்லாமல் கையில் இருந்த தட்டில் சங்கிலி வளையல் முதலிய நகைகளை ஏந்தி கொண்டு வந்து தந்தையிடம் ஒரு புன்னகையுடன் அதை தந்துவிட்டு உள்ளே போனாள். இதெல்லாம் என்ன சார் என்று சற்று கோபத்துடன் எழுந்தார் சேட். ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க, நான் சொல்கிறத கேளுங்க என்று அவரை தடுத்து உட்கார வைத்தார் மருதநாயகம். எல்லாவற்றையும் மௌனமாக வேடிக்கை பார்த்தவரை உட்கார்ந்திருந்தார் பிள்ளை. இது என்னுடைய வீழ்ச்சின்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய வீழ்ச்சி எதுன்னு உங்களுக்கு புரியாது. ராத்திரியெல்லாம் தூங்கவும் முடியாமல் எழுதவும் முடியாமல் மனசை ஒரு நிலைப்படுத்தி அந்த யோகத்திலே ஐக்கியமாக முடியாமல் என்னென்னமோ அரக்கர் சேஷைகளுக்கெல்லாம் இரையாகி மனசில் குவிஞ்சு வர எண்ணங்கள் எல்லாம் குலைஞ்சு அழிஞ்சு போகுதே, அந்த யாக பங்கம் தான் என் வீழ்ச்சி. என் மனைவியும் மகளும் நகை இல்லாமல் இருக்கிறதோ, நான் காசு இல்லாமல் கஷ்டப்படுறதோ எனக்கு வீழ்ச்சியே இல்லை. இது ஒரு வீழ்ச்சின்னா என்னுடைய 50 வயது வரை வாழ்க்கையிலே நான் வீழ்ந்ததே கிடையாது. இந்தாங்க வடிவேலாச்சாரி என்று நகை தட்டை நீட்டவும் பத்தர் எழுந்து வந்து அருகில் நின்றார். இதாங்க எங்கிட்ட இருக்கிற சொத்து, எடை போட்டு எடுத்துக்கொண்டு போங்க. என்ன பணம் கிடைக்குதோ அதை இந்த கணக்குப்படி நீங்களே பட்டுவாடா செஞ்சுடணும், மீதி இருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கையில் பத்தர் தயங்கி குறுக்கிட்டார். இருக்கட்டுமே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பு மருதநாயகம் ஏதோ தெய்வ சன்னதம் கொண்டவர் போல உரத்த குரலில் சொன்னார். லக்ஷ்மி தேவி எனக்கு மாற்றான் தாய்தான். ஆனால் சரஸ்வதி அவள் என் கைப்பிடித்த மனைவி. அவளை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இப்போ அவளையே எழுந்து நிற்கிறேன் என்று அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் பத்தர் அவற்றை எடை போட ஆரம்பித்தார். அப்பொழுது மீண்டும் மருதநாயகம் சொன்னார், வாழ்க்கைன்னா அப்படித்தான், பரமபத விளையாட்டு மாதிரி. திடீர்னு ஏன் வழியாக மேலே போகிற காய் போன மாதிரி திடீர்னு பாம்பு தலையை பிடிச்சி கீழே இறங்கிடும். சாதாரண மனுஷங்களுக்கு அதனால் ஏற்படுற பாதிப்பு மகத்தானது தான். ஆனால் இதை தெரிஞ்சவன் இந்த உலகத்திற்கு தெரிய வைக்கிறவன்னு பேனா பிடிச்சி என்னை போன்றவங்களுக்கு இதை தாங்க முடியலன்னா அது மானக்கேடான விஷயம் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளை அவர்களுக்கு வலதுபுறமாக உட்கார்ந்திருந்த டெர்லின் ஷெட் ஆசாமியிடம் சொன்னார் மருதநாயகம். ரேடியோ கம்பெனி சார், உங்கள் ரேடியோ கிராமம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடணும். விற்ற பிறகு உங்கள் கமிஷன்லாம் போக எப்போ வேணாலும் பணம் தரலாம். சரி சார், நான் போய் வேன் கொண்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டார் டெர்லின் ஷெட் ஆசாமி. 29 பவுனுக்கு கொஞ்சம் குறையுது என்று கணக்கு கட்டினார் பத்தர். வாழ்க்கையின் ஆதாரத்தையே பயிலுவித்த ஒரு ஆசானின் வகுப்பறையிலிருந்து வெளியேறும் மாணவர்களைப் போல் மருதநாயகத்தின் பேச்சிலிருந்த அர்த்தங்களை ஆழ்ந்து யோசித்ததினாலோ மிகவும் வருத்தத்துடன் தங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தை போல அதை உணர்ந்ததாலோ அவர்கள் அனைவரும் தலை குனிந்தவாறே வெளியேறினர். காசிநாதன் பிள்ளை மட்டும் மௌனமாக தொடைகளின் மீது கைத்தடியை உருட்டி கொண்டே தலை குனிந்தவாறே உட்கார்ந்திருந்தார். சார், என்னை மன்னிக்கணும். உங்களுக்கு இவ்வளோ சிரமம் கொடுத்ததுக்கு, உங்களை நான் வர சொன்னதுக்கு காரணம் தன்னிடம் பேசுவது மருதநாயகம் தான் என்று உணரவே
பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது. அந்த பழைய போர்ஷனில் நீங்கள் ஏதோ சாமான்களை போட்டு பூட்டி வச்சுருக்கீங்கன்னு பொண்ணு கூட சொன்னா, தயவு செஞ்சு அதை காலி பண்ணி முன்ன மாதிரி எனக்கு விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் என்று சொன்னபோது பிள்ளை மருதநாயகத்தின் முகத்தை நிமிர்ந்து கூர்ந்து பார்த்தார். இவர் இங்கே தான் இருக்கட்டுமே, வாடகை தராவிட்டால் தான் என்ன, அதை வாங்கி சேர்த்து வைத்து நான் தான் என்ன செய்துவிடப் போகிறேன், எனக்குத்தான் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பரந்த மனத்துடன் சிந்தித்தார் காசிநாதன். இந்த இடத்துல உங்களால் இருக்க முடியுங்களா என்று அறகுறையாக கேட்டார். இருந்தவன் தானே. அது சரி, இப்படி இருந்துட்டு பலரும் பார்க்க இருந்துட்டு அங்கிருந்து வந்து மறுபடியும் அங்கேயே போகிறேங்கிறதுனா? மருதநாயகம் சிரித்தார். பார்க்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்களே, சிரிக்க நியாயமுள்ள ஒரு விஷயத்தை பார்த்தா சிரிக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க? அவங்க சிரிப்பானுங்க. என்னால் தாங்க முடியாத சுமையை தாங்கிக்கிட்டு நான் நொறுங்கி போகணுமா? எனக்கு கௌரவம் நான் இருக்கிற வீட்டை பொறுத்ததுன்னு எனக்கு தோணவே இல்லையே. உங்களுக்கு தோணலைங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்கலாம், எவ்வளோ காலம் வேணுமானாலும் இருக்கலாம். வாடகையை பற்றி கவலைப்படாதீங்க. பாம்பின் தலையை பிடிச்சி இறங்கியிருக்கிற நீங்கள் ஏணி வழியாக ஏறினா பிறகு கொடுக்கலாம். இது நான் செய்கிற ஒரு உதவியாக இருக்கட்டும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு எழுந்தார் பிள்ளை. சார், இது நீங்கள் செய்கிற உதவி இல்லை. தண்ணியில் முழுகிறவன் கையில் தங்கப்பாளையத்தை கொடுக்குற மாதிரி. தங்கத்தின் கணம்னா தண்ணியை முதக்குமா? வேண்டாம் சார், ஒரு சாதாரண மரக்கட்டை தான் வேணும், அதுதான் உதவி. 30 ரூபாய் வீட்டில் ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும். இது வேண்டாம். ஏன்னா நான் முழுக்கவும் பழைய மாதிரி மாறியாகணும். இங்கே இருந்தால் துணிச்சலாக என் நிலைமையை பிரகடனப்படுத்தி கொள்ள என்னுடைய சுமைகளை நானே சுமக்க வேண்டிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டு சுமக்காம ஒவ்வொருத்தர் தலையிலையும் சுமத்தினா சுமக்க வந்தவங்க சும கூடி போகும். அது சரியில்லை. எனக்கு சொந்தமான சுமையை யார் சுமந்தாலும் பாரம் எனக்கு தானே. உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. அந்த 30 ரூபாய் வீடு தான் எனக்கு வேணும். அங்கேருந்து தானே நான் இங்கே வந்தேன். என்ன அங்கேயே விட்டீங்கன்னா என் முயற்சியால் நானே இங்கே வரலாம். இங்கேயே இருந்து தாக்கு பிடிச்சா என் முயற்சி உடைந்து காலம் என்னை நிர்பந்தித்து கீழே இறக்கி விட்டுட்டுனா அதுக்கப்புறம் இருக்கிற நிலைமையை காப்பாற்றணும்ன்ற வெறி பிடி வழுக்களும் சேர்ந்து கீழே இறக்கி கொண்டே போய் அமிழ்த்தி விடும். அவர் கூறுவதிலும் ஏதோ நியாயம் இருப்பது போலும் அல்லது அதுவே நியாயம் போலும் என்று தோன்றியது பிள்ளைக்கு. சரி, உங்கள் விருப்பம் அதுவானால் அப்படி ஆகட்டும் என்று கூறி சென்றார் பிள்ளை. பிள்ளையின் முகத்தோற்றத்தை பார்த்த மருதநாயகம் மகிழ்ச்சிகரமான புன்னகையுடன் கூறினார், இதில் வருத்தப்படவே ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் ராந்தல் விளக்கு வெளிச்சத்தில் கோரப்பாயில் உட்கார்ந்துக்கிட்டு உலகத்து அழகுகளெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதை நான் மறுபடியும் அங்கே உட்கார்ந்து அனுபவிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஏற்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியுமா? அதை என்னால் வெளிப்படுத்தவே முடியலையே என்று உணர்ச்சி மிகுதியால் தவித்தார் மருதநாயகம். இந்த கதை எழுதுகிற ஆசாமிகளை கொஞ்சம் கிறுக்குத்தனமான பெருவழிகை தான் என்று மனத்துக்குள்ளே சிரித்து கொண்டு திரும்பினார் காசிநாதன் பிள்ளை. இரவு மணி 10 ஆகிவிட்டது. எதிர் வீட்டு மாடையறையில் இருண்டு கிடக்கிறது முழு வீடு. வீடு முழுவதுமே தான் இருண்டு கிடக்கிறது. தனது அறையில் நின்று பார்க்கும் காசிநாதன் பிள்ளைக்கு அந்த வீட்டின் பிற பகுதிகளில் பிரகாசமாக எரியும் விளக்குகள் அணைந்து கிடப்பது தெரியவில்லை. அந்த மாடி அறை ராந்தல் வெளிச்சமில்லாது கிடப்பதுதான் உண்மையான இருளாக நெஞ்சை கணக்கிறது. அதே சமயத்தில் சற்று திரும்பி பார்க்கும்பொழுது மருதநாயகத்தின் அந்த பழைய 30 ரூபாய் வீட்டில் மங்கிய ராத்தல் வெளிச்சம் தெரிகையில் ஆத்ம விடிவு கண்டது போல ஒரு குதூகலம் பிறந்தது பிள்ளைக்கு.
எனினும் எதிர் வீட்டு மாடியில் இருட்டு அவர் கண்களை அதிகம் உறுத்தியது. ஏய், வேலைக்காரனை அழைத்தார். ஐயா என்று அவன் அருகே வந்தான். ஒரு ராந்தலை கொளுத்தி எதிர் வீட்டு மாடி அறையில் கொண்டு போய் வை. இது என்ன கிறுக்குத்தனம் என்பது போல அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சரிங்க ஐயா என்று அவன் போனான். எதிர் வீட்டு மாடியில் எரிய போகும் ராந்தலின் வெளிச்சத்தை எதிர்நோக்கி தனது மாடை அறையில் காத்து நின்றார் காசிநாதன் பிள்ளை. ஆனந்த விகடனில் 1964 இது பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கு. விளக்கு எரிகிறது. என்ன ஒரு சூப்பர் கதை. சாதாரண ஒரு எழுத்தாளன், அவனுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகள் ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார். வேல்யூஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத ஒரு வெவ்வேறு கோணத்தில் கடன் கொடுத்தா கூட என்ன அவசரம், முள்ள கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கௌரவமான மனுஷன். நான் தவிச்சுட்டு இருக்கேன், தண்ணியில் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு தங்கத்தாம்பானம் எதுக்கு, ஒரு மரக்கட்டை பொறுமை, ஏன்னா அது குடும்ப பிள்ளைவாள் போகிறோம் நான் போயிடுச்சுக்கிறேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைவாளும் அதோட ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல காலியாக இருக்கிறதுக்கு ஒரு பொருட்களை அவன் ஒரு விளக்கை ஏற்றி விட வேலைக்காரர் சொல்கிறான். அவனுக்கு அதை பற்றிய பொருட்களை இது என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுறது. இதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் அதை வெளிக்கொண்டது. அதுக்காக ஒரு மீடியமாக ஒரு கதை எடுத்து நம்ம சொல்கிற விஷயங்கள் அது ரொம்ப வசதியாக இல்லை. ஜெயகாந்தனுக்குன்னு ஒரு பெரிய தனி ஸ்தானமே உண்டு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப படித்த ஆசையாக நிறைய வாட்டி படித்த கதை அது. அதுதான் நீங்கள் உங்களோட ஆத்மபூர்வமாக ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐம் ஷுர் ஆஸ் யூஷுவல் இந்த கதையை நீங்களும் நன்றாக ரசித்து கேட்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.